உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. கடந்த ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத்தில் இருந்து லண்டன் செல்ல இருந்த ஏர் இந்தியா விமானம் டேக் ஆஃப் ஆன சில நொடிகளில் கீழே விழுந்து தீப்பற்றியது. இதில் 260 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் 52 பேர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள். விபத்தில் உயிரிழந்த அனைவரது உடல்களும் DNA சோதனைகள் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு அவரவர் குடும்பங்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதில் சில உடல்கள் மாறி இருந்ததாக இங்கிலாந்தில் குற்றச்சாட்டு எழத் துவங்கியுள்ளது. அகமதாபாத் விமான விபத்தில் இறந்து போனவர்களில் 52 பேர் இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள். இவர்களில் 40 பேருடைய உடல்களை அவர்களது உறவினர்கள் தங்கள் மத வழக்கப்படி இந்தியாவிலேயே அடக்கம் செய்தனர். 12 பேரின் உடல்களை மட்டும் இங்கிலாந்துக்கு கொண்டு சென்று இறுதி மரியாதை செய்ய திட்டமிட்டனர். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஏற்கனவே உறவினர்களை இழந்த துக்கத்தில் இருந்த அவர்களுக்கு விபத்தில் இறந்ததாக கூறப்படுபவர்களின் உடல்களுக்கு பதிலாக மாற்று உடல்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மேலும் சில பெட்டிகளில் 2 பேருடைய உடல்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அகமதாபாத்தில் உள்ள மருத்துவமனையில் DNA சோதனைகள் நடத்தப்பட்டு உடல்கள் ஒப்படைக்கப்பட்டாலும் அவை அடையாளம் காணுவதற்கு ஏற்றதாக இல்லை என கூறப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் ஜேம்ஸ் ஹீலி பிராட் விபத்தில் இறந்தவர்களின் உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைக்க பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். ஆனால் மாறி வந்து சேர்ந்த உடல்களை அடக்கம் செய்ய போவதில்லை என சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் 2 நாள் அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள பிரதமர் மோடியிடம் தங்களுக்கு தவறான உடல்கள் வழங்கப்பட்டுள்ளன, அவற்றை வைத்து முழு மனதோடு எங்களால் இறுதி மரியாதை செலுத்த முடியாது என அந்த குடும்பங்கள் முறையிட தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. விமான விபத்து சோகமே இன்னும் தீராத நிலையில் விமான விபத்தை சுற்றி நடக்கும் அலட்சியமும் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.